அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இன்ன அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீஸுடைய சிம்மாசனம் கடலில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்லீஸுடைய சிம்மாசனம், அது இப்லீஸுடைய ஆட்சி பகுதி வந்து கடலில் தான். ஃபயபஅது சராயாஹு ஃபயஃப்தினூன அன்னாஸ், அங்கிருந்து மக்களுக்கு அவனது படைகளை இப்லீஸ் என்ன செய்கிறான், அனுப்புகிறான், மக்களை குழப்பத்திலே ஆழ்த்துகிறான். ஃபஅதமுஹும் இந்தஹு அஅதமுஹும் ஃபித்னா, அவனிடத்திலே கண்ணியத்தால் இப்லீஸ்ட மிகவுமே தகுதியானவராக யார் இருப்பான்டா, யார் ஃபித்னாவால் என்ன குழப்பத்தால் யார் கடுமையாக இருக்கிறாங்களோ அவர் தான் என்ன செய்வார், வைப்பார். இன்னொரு அறிவிப்பில் வந்து கணவன் மனைவி கடையில் பிரிப்பது இப்லீஸுக்கு மிகவும் என்ன விருப்பமானது அப்படின்றான். ஏன்னா கணவன் மனைவி கடையில் பிரித்தா ஆட்சியும் பிரட்டிடலாம். ஏன்னா அவர் ஆட்சியாளருக்கும் வை பிரிப்பார், விளங்கிட்டா, நீதிபதிக்கும் வை பிரிப்பார், இராணுவ தளபதிக்கும் வை பிரிப்பார். இதை வச்சு முழுசாக என்ன செஞ்சிடலாம், கணவன் மனைவி பிரிப்பி நம்மளோட ஊரில் வர பிரச்சனை நம்மளோட குடும்பத்தோடு முடிஞ்சிடும். எங்களை பெரிய லெவலில் பிரித்தா பெரிய லெவலில் என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். அப்போ அதனால் அங்கே ஏற்படுத்தப்படுற ஃபித்னா தான் மிகப்பெரிய என்ன, அதாவது ஃபித்னா. அதனால் இப்லீஸுக்கு அது விருப்பமானது. இப்லீஸுடைய அந்த அர்ஷ் வந்து எங்கே இருக்குது, அதை கடல்லே என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தி என்ன செய்ய வருகிறது. இப்போ இதில் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அது அம்ர் இப்னு ஆஸ் எல்லாம் கூட சொந்த கூற்றாகத்தான் வருது. அவங்க வந்து அஹ்லுல் பைத்துடைய இந்த அஹ்லுல் கிதாபுடைய செய்திகளிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்திருக்கலாம். சொல்கிறாரு என்ன, கடலில் ஷயாத்தீன மஸ்ஜூனா, சிறை வைக்கப்பட்ட ஷைத்தான்கள் என்ன இருக்கின்றார்கள். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் என்ன தண்டனை கொடுக்கப்பட்ட அமைப்பில் கட்டி வைக்க, என்ன ஜின்களை ஆட்சி செஞ்சவர் தானே அவர், அப்போ கட்டி வைக்கப்பட்ட அமைப்பில் இருக்கின்றது. அது ஒரு நாள் என்ன செய்யலாம், தன்னை விடுவித்துக் கொள்ளலாம், மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தலாம் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த செய்தி இல்லை. இருந்தாலும் அது ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார், அதை சொல்லுகிறார் என்றால் ஒரு வெயிட் இல்லாத செய்தியாக இருக்க இயலாது. ஆனால் இந்த ரிவாயத்து வந்து ஹலுல் கிதாபுடைய ரிவாயத்தாக என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஹலுல் கிதாபுடைய ரிவாயத்துக்களை பொறுத்த வரைக்கும் உண்மைப்படுத்தவும் வேண்டாம், என்ன பொய்ப்படுத்தவும் வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி, இந்த ஜின் இப்லீஸ் சம்பந்தமாக வந்து சஹியான ஹதீஸ்கள்னு சொல்லி ஒரு புக் என்ன செஞ்சுக்கிறேன், யமன்லேருந்து ஒரு அறிஞர் போட்டுகிறார். அதாவது சஹியான ஹதீஸ் அப்படியே தொகுத்து. அடுத்தது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய, இப்போ நம்ம இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலோடு தொடர்படுத்தி சொன்ன 1-2 செய்திகளை சொன்னேன். இப்போ நம்ம நேற்று படித்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட செய்திகளோடு தொடர்புடைய ஒரு சில செய்திகள் ஹதீஸில் என்ன செய்தி வருது. அதில் நம்ம வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை படித்தோம். அதில் அதாவது மஜ்மால் பஹ்ரைன் என்றா நம்ம வந்து என்னது, அந்த ராஸ் முஹம்மது அப்படின்ற ராஸ் முகமதுன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சீனா பகுதியில் இருக்கக்கூடிய, தென் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் தான் பெரும்பாலான அறிஞர்களால் தர்ஜீ பண்ணப்படுது. நம்ம சொன்னதெல்லாமே தர்ஜீ, மிக வலுவான ஆதாரம் என்று அறிஞர்களால் கருதப்பட்டது, அவ்வளோதான். இல்லைன்னா மற்ற பகுதி ஐலாக்கு பதிலாக தபுக் சொல்லிக்கிறாங்க, தபுக்கு பதிலாக மதியன் சொல்லிக்கிறாங்க, அந்த ஓரத்திலே வரக்கூடிய பல பிரதேசங்களை சொல்லி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஐலா வந்து கூடுதலாக சொல்லப்பட்டது. அது மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன மஜ்முல் பஹ்ரைன் என்ற இதுதான் சொல்லப்பட்டுச்சு. அதில் வந்து கடல் தொடர்பான செய்திகளை வந்து அதில் வருது. எப்படின்னு சொன்னால், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வந்து என்ன, அந்த கடல் பகுதி வந்து நடுவால் காய்ந்த உடனே அந்த மீன் என்ன செய்யுது, அந்த பகுதியால் போகுது. அதுதான் அடையாளத்துக்குரிய இடம்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அது யார், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம், நம்ம ஹிதர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அது சொல்கிறோம். அது ஹதிர் தான் அரபில். ஹதிர் அப்படியே தமிழில் எழுதினீங்கன்னா கதிர் ரெண்டு வரும். கதிர், நம்ம இலங்கையில் வந்து கதிர் ஹாமம் ஒன்று என்ன செய்யுது இருக்குது. அதை வந்து அரபில் எழுதினா ஹதிர் ஹாமம் தான். இந்த ஹதிரன்னு நம்பப்படுற எல்லா இடத்துலையும் முருகன் இருப்பார். நீங்கள் பெரும்பாலும் பாருங்க, கீழே ஒரு முருகன் இருப்பார், மேலே ஒரு கதிர் இருப்பார், சரியா? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உண்டு நிறைய. அது என்ன தொடர்பு அப்படின்னு சிலர் ஒரு தப்சீர் பண்ணுறாங்க. அந்த தப்சீர் எப்படின்னு தெரியலை. இப்படியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு, எங்கே இருந்தோ ஒன்று மிக்ஸ் ஆகி பிரிஞ்சிக்கிற ஒரு மூளை போட்டு என்ன செய்யுது அதில் வளர்க்குது. அல்லாஹ் அது வேறு பகுதியில் போகிறது. நம்ம இந்த தலைப்பில் பேசக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த அடுத்தடுத்த ரிலேட்டடான பகுதியும் சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்போது இதில் என்னன்னு சொன்னால், அப்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அங்கே பார்க்குறாங்க. இதா ரஜுல முசஜ்ஜா பி சௌபின், ஒரு பச்சை நிறத்தால் ஒரு ட்ரெஸ்ஸோடு இருக்கிறார். ஃபசல்லம மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்கிறார். ஃபரத்தா அலைஹி, அவர் பதில் சொல்கிறார். ஃபகால அன்னா பி அர்லிக ஸலாம், அவர் என்ன சொல்ற, இந்த பூமியில் யார் சலாம் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும். கால அன மூசா, நான் மூசா. அப்போ அவர் கேட்குறார், மூசா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரேலுக்கு வந்த மூசாவான்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறார். கால நாம் அத்தைத்து கலித்து அல்லமி மிம்மா உல்லிம் துருஷ்தா, நீங்கள் கற்பிக்கப்பட்ட அந்த கல்வியை படிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். காலயா மூசா இன்னி அலா இல்மி மின் இல்மில்லா அல்லமனி அல்லாஹ் லா தஅலமு, உங்களுக்கு தெரியாத அறிவெல்லாம் எனக்கு தந்திக்கிறான், அல்லாஹ் எனக்கு கற்பித்து தந்திருக்கிறான். வஅன்த அலா இல்மி மின் இல்மில்லா அல்லமகஹுல்லாஹு லா அலமஹு, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அறிவோட நீங்க இருக்கிறீங்க, நான் அறியாத அறிவு உங்கள்கிட்ட என்ன செய்யுது இருக்கேன்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போது உங்களை நான் ஃபாலோ பண்ணணும்,
நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அப்போ அவர் பதில் சொல்கிறார், இன்னக்கலன் தஸ்தத்தியாமா ஐய சப்ரா, என்னோட நீங்கள் பொறுமையாக என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. அறிவு ஒரு விஷயத்தில் அறிவு இல்லைன்னா அதில் பொறுமை இருக்காது. அப்போது வக்கைஃப தஸ்பிரு அலாம் அலம் தொஹித் பிஹி குபர், அவரே கேட்குறாரு, உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கணும், உங்களுக்கு என்ன பொறுமை வராது அப்படின்றாங்க. அப்போது அந்த சப்ஜெக்ட் போகுதா, ஃபந்தலக்கா எம்ஷியானி அலா சாஹிலில் பஹர். அப்போது அவங்க வந்து கடலோரத்தால் அதாவது நடந்து சென்றார்கள்ன்ற வார்த்தை வருது. இதெல்லாம் வந்து தசவூருக்கு மிக முக்கியமான இடங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமும் ஃபந்தலகா யம்ஷியானி அலா சாஹிலில் பஹர், அந்த கடலோரத்தால் நடந்து சென்றார்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த கடலோரத்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்றார்கள்ன்றது உண்மையில் ஒரு தசவூருக்கு என்ன ஒரு ஒரு மனிதனை நினச்சி பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான இடம். அப்படி போகிற நேரத்தில் ஃபமர்ரத் பிஹிமா சஃபீனா, அவங்களுக்கு பக்கத்தால் ஒரு கப்பல் என்ன செய்து போகுது, சஃபீனா ஃபுல்கன மாதிரி சஃபீனா போகுது. கல்லமுஹும் ஐயஹ்மிலுஹும், அப்போது அவங்க வந்து பேசுகிறாங்க, இவர்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு பேசுகிறார்கள். ஃபஅரஃபு அல் ஹதிர, அவங்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியுது, அவங்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று விளங்கின உடனேயே ஃபஹமலுஹு பிகைரி நௌலின், கூலி இல்லாமல் ஏற்றிக்கினாங்க. வாண உங்கள்கிட்ட இருந்து என்ன இது கூலிகள் வானாமன்னு சொல்லி அவங்க ஏற்றிக்கினாங்க அப்படின்ட்டு. இந்த 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 ஃபஹமலுஹு பிகைரி நௌலின்னு வருதானே, இதுலேருந்தே நிறைய ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. ஒரு அறிஞர் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறார், ஒரு இமாம் பேர் ஞாபகம் வருது இல்லை, அவர் வாங்க போட உடனே பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, இவர் யார் தெரியுமா அப்படின்றார். அவர் தான் அந்த இமாம் அப்படின்னு அவர் இமாம்கிட்ட பேரை சொல்கிறார். அவருக்கு கோபம் வந்துட்டு அந்த இமாமுக்கு, நான் வந்து மார்க்கத்தை விற்று பொருள் எடுக்க வரல, பணம் கொடுத்து தான் பொருள் எடுக்க வந்து, நீங்கள் என்ன இப்படி அறிமுகப்படுத்துனீங்கன்னு அந்த பொருள் என்ன செய்யாமல் வாங்காம போயிட்டார். அதாவது அது இது ஒரு முக்கியமான ஒரு இடம். நம்ம ஃபஹமலுஹு பிகைரி நௌலின்னா இந்த இடத்துல யாரும் அறிமுகப்படுத்தாமத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க தெரிய வந்து கூலி எடுக்காமிக்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு ஆள் செய்கிறது, ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்காக, ஒரு அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக, இவர் யார் தெரியுமா, அவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், அவர் டீச்சர், இவர் மௌலவி, இவர் ஆலிம், இப்படி செய்கிறது வந்து அவ்வளோ பொருத்தமான ஒரு அதப் உண்டு அல்ல. அவருக்கே நல்லம் இல்லது. ஏன்னா அவர் அதை எதை முன் வச்சு அமௌண்ட்டை குறைக்கிறாரு, தீனை வச்சு அமௌண்ட்டை குறைக்கிறாருன்னு அர்த்தம். நாளைக்கு என்ன செய்வார் அவர், இவர் கண்டோன்னு என்ன செஞ்சுருவார், முதலாவது இந்த இடத்த கடையை முடிகிறோன்னு. ஏட்டா டெய்லி இப்படித்தானே ஒரு 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 மனிதன் ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. அப்போ இந்த செய்தியில் வர்றது வந்து ஃபஅரஃபுல் ஹதிர ஃபஹமலுஹு பிகைரி நௌல், அவங்க தான் தெரிஞ்சு அவங்க கூலி இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஏற்றி. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துச்சு, கூலி இல்லாமல் ஏற்றினவங்கள கப்பலை போட்டு என்ன செஞ்சீங்க உடச்சி. அதான் கப்பலில் ஏறினது. அந்த கப்பல் ஏறி போகிற டைமில் கூலி இல்லாமல் தந்தவங்களோட கப்பலோட பலகை என்ன செஞ்சீங்க கலட்டினீங்களே அப்படி என்று சொல்லித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கோவப்பட்டார்னு வருது. ஆனால் அவர் செஞ்சது ஹெல்ப், அவர் செஞ்சது உதவி. அதுக்கு இல்மோட செய்யணும், அதுக்கு இல்மோட செய்யணும். ஃபலம்மா ரகிபா ஃபிஸ் ஸஃபீனா, அவங்க ரெண்டு பேரும் கப்பலில் ஏறிய பொழுது அதில் முக்கியமான ஒரு செய்தி வருது. ஆனால் அதெல்லாம் அடையாளப்படுத்துகிற என்ன இல்ம் நம்மகிட்ட இல்லை. இப்போ வஜதா மஆபிர சிகாரன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு போகிற டைமில் சின்ன சின்ன கடவைகள் இருந்துச்சு என்று வருதில்லை. வஜதா புகாரில் வருது, வஜதா மஆபிர சிகாரன், சின்ன சின்ன பாலங்கள். தஹ்மீலு அஹ்ல ஹாத சாஹில் இலா அஹ்லி ஹாத சாஹில் அல் ஆஹர், இந்த கரையோரத்திலிருந்து அடுத்த கரையோரத்துக்கு ஏற்றி செல்லக்கூடிய மஆபிர்கள். அப்படின்னா இது வந்து பெருங்கடலை சொல்லலை, நம்ம இதே வச்சுக்கணும் மேடம். இந்த ரஸ் முஹம்மத் தான் என்றது நாங்கள் எப்படி நம்பி அதை பேசுகிறோமோ அந்த இடம் மட்டும் வச்சுக்கிட்டா கூட இந்த கடலில் இருந்து அந்த கடலண்டு நம்ம விளங்கலாம், செங்கடலண்டு. ஏன்னா மஆபிர சிகாரன், ஏன்னா அப்படி அன்றைக்கு அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கல, அவ்வளோ பெரிய ஒரு அகலத்துக்கு போடுறது பெரிய அளவு டெக்னாலஜி ஒன்று இருக்கல. அப்போ மஆபிர சிகார், சின்ன சின்ன கடவைகள், மாபர் கடக்கக்கூடிய இடங்கள் என்ன செஞ்சது இருந்ததுன்னு வருது. அப்போ சின்ன சின்ன கடவை வேண்டாம், ஒரு கடநேரி, ஒரு சின்ன சின்ன கடல் பகுதிகள், கடநீரேரிகள் பகுதிகள் அப்படி என்ற போன்றவைகள் இருந்து இந்த இதிலிருந்து அடுத்த பகுதிகளுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பிலான நிறைய கடவைகள் அங்கே என்ன செய்யுது இருந்தது அப்படின்னு என்ன செய்யுது அதில் வருது. ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு ஏற்றி செல்லக்கூடிய கடவைகள் இருந்ததாக அந்த செய்தியில் என்ன செய்தி வருகிறது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த மாதிரி செய்திகள் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பாடசாலைகளில் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஜியோகிரஃபி படிச்சிருப்போம், அதே போல் இந்த மாதிரியான அந்த துறைகள் சார்ந்த கல்வி படிச்சிருப்போம். அதிலெல்லாம் வந்து அவர் அதாவது நமக்கு லைவாக தெரியும், அவர் குளம் கட்டினார், இவர் அது கட்டினாருனால நிறைய வரும். எல்லாம் 2000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த பக்கத்தில் நடந்த செய்தின்னா ஒரு அளவுக்கு நம்ம இல்மு தரூரியன்னு சொல்லலாம். தூரமான செய்திகளை நிறைய வரும், ஒரு ஆதாரம் ஒன்றும் இருக்காது, சரியா? ஆனால் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்தியை படிக்கக்குள்ள இவ்வளோ பழுத்த முடி இருந்த இடத்தை அறிவிப்பாளர் வரிசையோடு படிப்போம், அது சஹீஹான்னு படிப்போம்.
பழுத்த முடி இத்தனை இருக்கிறதுக்கு சரியான ஹதீஸ் வேணும். இங்கே குளம் கட்டிப்பாங்க, பெரும்பெரு கட்டிப்பாங்க, ஆதாரம் ஒன்று இருக்காது. கேட்டால் கல்வெட்டுக்களில் அந்த ஆதாரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவங்களோட வரலாறு என்ன செய்கிறது, இது பண்ணிடுறது. இந்த ஆர்கியோலஜின்னு ஒன்று அது வந்தாலும் அதுவும் அரசுக்கு சேவை செய்கிற அமைப்பில் தான் அது ஒரு விதமாக மாறிட்டு போகுது. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது. சரி வராது, எங்கேயோ நமக்கு எதிரான ஒரு நாகரிகம் என்னது வந்துட்டீங்கன்னா ஒரே மூடு, அதை மூடி விடு, வேறொரு அது சரி வராது ஆபத்துன்னு சொல்லி அதை மூடிடுறான். இப்படித்தான் ஒரு காலம் நம்ம இருந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்திகளில் என்ன, இப்போ இந்த ஒரு நம்ம சொன்ன அந்த கடற்பகுதியை வரலாற்று ரீதியாக போகிற ஒரு ஆளுக்கு இது மிக முக்கியமான இப்படி ஒரு பகுதி இருந்ததாக அறிவிப்பாளர் வரிசையோடு சகையான ஆதாரங்களோடு வரலாற்றில் இருக்குது. சின்ன சின்ன பாலங்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாகரிகமாக அவர்கள் இருந்தார்கள். எத்தனை வருஷத்துக்கு முந்தி? இப்போ நம்ம 2000 இருக்கிறோம். அப்போ அந்த பக்கத்தை எடுத்தோம்னா ஒரு 3000 வருடங்களுக்கெல்லாம் முந்தி இப்படி ஒரு என்னது வரலாறு நடந்த 3500 வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு வரலாறு நடந்ததான அறிவிப்பாளர் வரிசையோடு நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா இது ஒரு ஹிஸ்ட்ரியன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். பாலம் நடந்ததுக்கு என்ன, பாலத்துக்கெல்லாம் யார் ஆதாரம் சொல்லுவோம், நாங்கள் தான் ஆதாரம் சொல்கிறோம். இந்த இப்படி இருந்திருக்கி அப்படி என்று சொல்கிறோம். ஏன்னா அதில் அவ்வளோ அழகான தெளிவான வர்ணனை என்ன செய்யுது வருகிறது. இப்போ நம்ம ஒரு பொதுவாக ஒரு வரலாற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா, இப்போ விஜயன் வந்து ஒரு 700 பேரோட இலங்கைக்கு வந்தால் வார டைமில் என்ன குவேனி நூல் நூட்டு கொண்டிருந்தார். அங்கே இயக்கர் நாகர் என்ற 2 குழுவினர்கள் இருந்தார்கள் அப்படின்னு நூல் நூட்டு கொண்டிருந்தாருன்னு அந்த வரலாற்றில் வந்துடும். அதை எடுத்து வச்சு இலங்கை அப்படி என்றால் அந்த இலங்கையுடைய இதில் வந்து ஒரு பெரிய ஒரு நெசவு வளர்ச்சி ஒன்று இருந்ததற்கான இது ஒரு ஆதாரம் அப்படி தான் வரலாற்றில் எடுப்பாங்க. ஓகே, ஆனால் எழுதினவர் யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு வந்து அவர் எழுதுறாரு. அது சரியா, அவர் யாருன்னா தெரியாது, அந்த எழுதினவர் யாருன்னு தெரியாம சொல். இப்படி ஒரு வரலாற்று ஒரு நாட்டுக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிற டைமில் இது போன்ற சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் அது அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய செய்திகள் என்றது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வளம் என்றதை நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அது கப்பல் சார்ந்த செய்திகள் மேலே வார்த்தை தொடர்ந்து சொல்கிறேன். அவர் அப்படி போகிறாரு. இங்கே புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த முழுமையான வரலாறு சொல்லலையேன்னு நினைக்கக்கூடாது. ஹிதர் அல் இஸ்லாத்துடைய வரலாறு தனியாக நான் பேசிக்கிறேன். ஹிதர் அல் இஸ்லாம் நபி, ஹிதர் அல் இஸ்லாம் வழி இல்லை. நபி எல்லாரும் வழி தான், வழி எல்லாரும் நபி இல்லை, ஆனால் ஹிதர் அல் இஸ்லாம் நபி. இப்போ இந்த இடத்துல அதாவது அடுத்த கரைக்கு இந்த கப்பல்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பில் சின்ன பாலங்கிறதுனா அப்போ ஒரு குருவி என்ன செய்யுது, ஒரு பறவை வருகிறது, வந்து அல ஹர்ஃபி சஃபீனா, அந்த ஓரத்தில் வந்து நிற்கிது அந்த பறவை. நக்கரஃபில் பஹ்ரி நக்கரத்தன் ஓ நக்கரத்தேன், அது வந்து என்ன சொண்டை போட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் தண்ணி என்ன செய்யுது குடிக்குது. அப்போ அந்த நேரத்தில் மூசா அலை இஸ்லாம் ஹிதர் அலை இஸ்லாம் சொல்கிறாரு, மா நகஸ இல்மி வ இல்முக மின் இல்மில்லா, அதாவது உங்களோட அறிவும் என்ற அறிவும் அல்லாவுடைய என்னது இல்மில் இருந்து என்னது எதையும் குறைத்ததில்லை. இல்லா மிஸ்லமா நகஸ ஹாதல் உஸ்ஃபூர் பிமின்காரிஹி மினல் பஹர், இந்த கடலில் அந்த பறவை எடுத்தால் என்ன கடலில் குறையுமோ அதை தவிர வேறொன்றையும் குறைச்சதில்லை. அப்படின்னா அடுத்த ஹக்கீக்கத்தில் அல்லாட அறிவில் எதுவும் குறையலை. நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவுக்கான உதாரணம் இவ்வளவுதான். அதாவது நீங்கள் இந்த ஒரு இந்த முழு கடலையும், அதான் நான் குர்ஆன் பார்த்தோமே, முழு கடலும் என்ன மையானாலும் கூட இது. அப்படின்னா இவங்க ஒரு டொட் மையை தான் எடுத்துக்கிறான். இத்தனைக்கும் மூசா அலை இஸ்லாம் பெரிய ஒரு அறிவாளி. மூசா அலை இஸ்லாத்துக்கு மேலால் இந்த விஷயத்தில் ஹிதர் அலை இஸ்லாம் என்ன பெரிய ஒரு அறிவாளி ஆகிறாரு. ஹிதர் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாத்துடைய அறிவை பற்றி இவங்க 2 பேரும் பேசுகிற சந்தர்ப்பத்தில் மூசா அலை இஸ்லாம் என்ன ஹிதர் அலை இஸ்லாம் என்ன தர்பியா கொடுக்குறாருன்னா, எங்களோட 2 பேரோட அறிவுடைய லெவலும் இதுதான் என்றார். எங்கள் 2 பேரோட அறிவுடைய லெவலும் இதுதான். நீங்கள் மிக பிரதானமான ஒரு தர்பியா. ஒரு ஆசிரியர் வந்து எப்பயும் படிப்பிக்கிற டைமில் ஓண்ட அறிவு ஏண்ட அறிவுக்கு வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் போக முடியாது. தர்பியா இல்லை, ஓண்ட அறிவும் ஏண்ட அறிவு இவ்வளவுதான்ன்றதான் தர்பியா. சரியா? அப்படி இந்த அறிவு அது சின்ன பிள்ளைக்கு நான் சொல்லலை, படித்த ஒரு ஆளோட இப்போ படித்த ஒரு 10 ஒரு கிரேடு 10ல் படிச்சுட்டீங்களா அவனுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியா அப்படி தான் என்ன செய்யணும் இருக்கணும். எங்கள் 2 பேர் அறிவு இவ்வளவு தான். அப்போ அந்த தர்பியாவை பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் படிக்க தான் பேத்திக்கிறார். அப்போ அந்த குருவியுடைய ஒரு இதை வச்சு அந்த அறிவை என்ன செய்கிறாரு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அதாவது அந்த கப்பலை பெயர்க்கிற மாதிரியான அந்த வேலை நடக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு, கௌமுன் ஹமலூனா பிகைரி நௌலின் அமத்த இலா சஃபீனத்திஹிம் ஃபஹரக்தா, எங்களை கூலி இல்லாமல் ஏற்றி கொண்டு போன ஒரு சமுதாயத்தை நீங்கள் இப்படி போட்டு என்ன அதை அதை வந்து இந்த ஓட்டை இருட்டீங்களேன்னு சொல்லி லித்துகுரிக அஹ்லஹா, அவங்கள மூழ்கடிப்பதற்காக. இங்கே மூழ்கடிப்பதற்காகனா அவங்கள மூழ்கடிக்கிற நோக்கம் இருந்த அர்த்தம் இல்லை. இந்த வேலை என்ன செய்யும்னா மூழ்கடிக்க செஞ்சிடும். லக்கது ஜித்த ஷைஅன் இம்ரா, நீங்கள் வந்து ஒரு மோசமான ஒரு வேலையை என்ன செஞ்சுக்கிறீங்க, தவறான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள். அப்போ அவர் திருப்பி சொன்னது அதுதான், அலம் அகுல் இன்னக லன் தஸ்ததி மஅய சப்ரா, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க நான் சொல்லலையா அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்டு அது போயிட்டு இருக்குது. ஃபகானத்தில் ஊலா மின் மூசா நிஸ்யானன்,
முதலாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு மறதியால் என்ன செஞ்சது நடந்தது அப்படின்னு ஹதீஸில் வருது. இப்னு அப்பாஸ்னா ஹதீஸ் ஃபலம்மா ஹரஜா மினல் பஹர். அப்போ கப்பல் ஒரு இடத்துல போய் நின்ற பிறகு அவங்க இன்னொரு ஊரில் வெளியாகிறாங்க. இப்போ பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பயணம் ஒன்றில் எகிப்திலிருந்து நடந்திருக்கணும், அதாவது ஃபிரௌனுடைய அழிவுக்கு பிறகு எகிப்திலிருந்து நடந்திருக்கணும். திருப்பி அவங்க மீராஸாக போயிருந்தா, அதாவது அந்த இடம் அவங்களுக்கு திருப்பி கிடைச்சிது. இல்லை என்று சொன்னால் அவங்க கடந்திருந்தாங்கன்னு சொன்னால் நைலையும் கடந்து அப்படியே இந்த என்னது அதாவது இந்த சீனா பகுதிக்கு வந்திருக்கணும். அப்போ சீனா பகுதிக்கு வரதான் தரைப்பகுதியால் தான் என்ன செய்யணும் வரணும். ஏன்னா அவங்க கப்பல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி வாரத்துக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கல. அப்போ தரைப்பகுதியால் சைனா பகுதிக்கு வந்திருக்கணும். சைனா பகுதிக்கு வந்திருந்தால் அங்கே இருந்து தான் இந்த மஜ்மாஉல் பஹ்ரைனுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இந்த ரஸ் முகமது என்ற பகுதிக்கு வந்திருக்கணும். அதுலேயும் அவங்க கப்பலில் தான் பயணம். கப்பலில் ஒரு பயணம் போய் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, அது ஒரு கிராமம். அப்போ இந்த ஏரியா பகுதியில் உள்ள ஒரு கிராமத்துக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அங்கே மர்ரு அதில் வருது ஃபலம்மா ஹரஜா மினல் பஹர், கடலில் இருந்து அவங்க வெளியான பின்னால் மர்ரு பி குலாமின் எல் அபு மஸ்ஸிபியான், அதாவது பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனோட அவங்க என்ன செய்கிறாங்க சிறுவன் இடத்துக்கிட்ட போகிறாங்க. அதுதான் அங்கே சிறுவன் அந்த எனது கொலை செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அங்கே நடக்குது. அப்போது இந்த சம்பவம் அவங்க இறங்கி போனதும் ஒரு கடலோர ஒரு கிராமம் என்கின்ற பகுதியை காட்டுது. ஏறி சென்ற அந்த விதம் எல்லாமே ஒரு கடலோரத்து நடந்த ஒரு சம்பவம் என்றது என்ன செய்ய தெரியுது. ஏன்னா அடையாளமே அல்லாஹ் தஆலா மீனை தாங்க என்ன செய்கிறான் வைக்கிறான். அவங்களுக்கு ஒரு அடையாளமும் மீன் தான். அப்போ அந்த மீனும் கடலில் தான் அந்த பயணத்தை என்ன செய்யுது எடுக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு கடல்வழி பயணத்துடைய ஒரு சப்ஜெக்டை தான் நாங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடும் என்ன செய்யுது அங்கே நடக்குதுன்றதை பார்க்குறோம். இது நான் இந்த பகுதி ஆரம்பத்திலே சொன்னது காரணம் நாங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே குர்ஆனோடு தொடர்புபடுத்தி பேசினதுனால இந்த பகுதியை நான் சொல்கிறேன். அடுத்ததாக இவ்வளோதான். இதில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வர்றாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தில் வர்றாருன்னு சொல்ல வரல. அந்த பெரிய நீண்ட சம்பவத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையும் கடல் வழி பயணத்தோடு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான முக்கியமான வார்த்தை பிரயோகங்கள் இங்கே ஒரு பிரயோசனமாக இருக்கின்றதுனால இதை செஞ்சேன் இந்த இடத்துல சொன்னேன்.